சிறுமியை கற்பழித்து கொன்ன வழக்குலெல்லாம் கூட நடந்திருக்கு. அது போன்ற வழக்குகளில் கூட நீங்கள் இப்படி ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அந்த லட்சத்தில் ஒரு நபருக்கு கூட குண்டர் சட்டம் போட்டது சரி அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் முழுமையாக இருந்தது யாருமே இல்லை. ஃபைட் அண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அண்ணன் தடாராயம் இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்கள் நண்பர் அவரை ஜெயில் படுத்தினதுலேருந்து உங்களை தான் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக பேசுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதை பற்றினா உங்களோட முதல் கருத்தை கேட்கணும்னு நினச்சேன். அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, தான் பேசியது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். நான் நிச்சயமாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா, உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட கேட்டால் தான் நீங்கள் தான் அவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. நான் சங்கருக்கு ஆதரவாக பேசுகிற நிலையை தூக்கி வச்சுட்டு யாரெல்லாம் இப்படி அரச பயங்கரவாதத்துக்கு ஆளாகிறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் என்னுடைய அறமாக நான் தொடர்ந்து செஞ்சு வரேன். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் இது போன்ற கொடுமையான அரச பயங்கரவாதத்துக்கு ஆளாகியிருக்கேன் ஒரு நேரத்தில். அப்போ இது போல் பேசுறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை, யாரும் பேசவே இல்லை என்பது இன்றைக்கி என் கண் முன்னாடி ஒருத்தர் இப்படி ஒரு அரச பயங்கரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லும்போது நான் அவங்க பக்கம் நிற்கிறது தான் ஒரு சிறந்த செயல்ன்றதுக்காக நிற்கிறேன். ஏன்னா சங்கர்ன்றதுக்காக மட்டும் இல்லை. அதேமாரி ஃபிளிக்ஸுக்கு இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் ஃபிளிக்ஸுக்கு கூட இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களே அவரை கண்டுக்காமல் இருக்கும்போது கூட நம்ம தொடர்ந்து அந்த விஷயங்களை பொது தளத்தில் இது ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதம் நடக்குது, ஊடகத்தை அதாவது திமுக தொடர்ந்து தங்களுடைய அரசை விமர்சிக்கக்கூடிய நபர்களை திட்டமிட்டு இப்படி அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுத்தளத்தில் பேசுவோம். அதுதான் உண்மை. அதே இப்போ நீங்கள் சொன்னீங்க. அடுத்தது இன்றைக்கி நேற்று கஸ்டடி ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கஸ்டடி எடுத்துகிட்டு போகும்போது அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஓடுது டிவியில், நிறைய தலைப்பு செய்திகளாக ஓடுது. அப்புறம் நீதிமன்றத்தில் சொன்னார், அதாவது நான் என்னை சிறையில் யாரும் அடிக்கலை, வடிகாவலில் வரும்போது என்னை யாரும் தாக்கலை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சாதாரணமாக பார்க்குறவங்க நம்புவாங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா காவல்துறையில் அவர் தவறு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வழக்கு போட்டாச்சு, அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ நானே ஒரு தவறு பண்ணுறேன், காவல்துறை என்னை கூட்டும்போது நீ மன்னிப்பு கேட்டால் விட்டுருன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை விட்டுருமா காவல்துறை? வழக்கு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அங்கே சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் பிறகு கூட அவன் குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லும்போது என்ன சொல்ல வர நீ செஞ்ச குற்றத்தை அப்படிங்கும்போது ஐயா என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர இங்கே போலீஸில் மன்னிப்பு கேட்டான், மண்டான்னா மண்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடிவிங்கோ அண்ணா அறிவாலய அடிமைகளோ கொஞ்சம் பேர் ஒன்றா பேசிக்குவாங்களே தவிர மற்றபடி அதெல்லாம் பேக்காக தான் என்னுடைய பார்வைக்கு தெரியும். அவர் அப்போ மன்னிப்பே கேட்கலையா? இது வரைக்கும் கேட்க வாய்ப்பு இல்லைன்ற நான் அந்த நிலைக்கு போலீஸும் போவதில்லை. மற்ற விஷயங்கள் விசாரிப்பாங்க, அது இதுன்னு சொல்லி கஸ்டடின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் விசாரிப்பாங்க. அந்த மன்னிப்பு கேளு அந்த அந்த வழக்கை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு வீட்டில் இருந்து அவருடைய கம்ப்யூட்டர் அவருடைய நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுமாதிரி அலுவலகத்துலேருந்து எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருக்காங்க. அப்போ அதில் ஒரு குப்பன் சுப்பன் ஏதோ ஒரு பேர் இருக்குது. இந்த குப்பன் சுப்பன் யார், இவனுக்கு ஏன் நீ எதுக்கு இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணியிருக்கேன், மேபி இருக்கலாம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகங்களை தான் கேள்வியை எழுப்பாங்களே தவிர ஒரு விசாரணை ஏதாவது காவல்துறை கூட்டு போய் விசாரிக்கணும்னா நீ பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லி கேட்கவும் மாட்டாங்க. அது மீறி அவர் கேட்டார்னா அவர் விடுறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படின்னா ஒரு நீதிமன்ற காவலில் இருக்காரு, நீதிமன்றம் தான் அப்படி இல்லைன்னும் போது அப்போ சங்கர் அதெல்லாம் பேச வாய்ப்புகள் இல்லைன்ற புரியுதுங்களா? இது தலைப்பு செய்திக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சங்கர் மீது வெறுப்பின் உச்சத்தில் இருக்காங்க. காரணம் என்ன பின்ன ஒரு சாதா யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு சமூகம் அதை ஆளுங்கட்சியுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு தலைப்பு செய்தியாகி வந்துட்டு இருக்கா மனுஷன். நம்மளும் இத்தனை வருஷமாக ஊடகம் வச்சுக்கிட்டு மாதம் ஒரு 25-50 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸு இவ்வளோ பெரிய ஒரு செட்டிங் வச்சுக்கிட்டு நமக்கு இப்படி வரலையடா அப்படின்ற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். மேபி பார்க்குறீங்களே நீங்கள், அசால்ட்டாக ஒரு வீடியோ போட்டான் சங்கர், ஒரு விஷயம் பேசி ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கல்ல. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தந்தி சன் டிவி போன்ற இதுவே யூடியூப்பில் போகிறாங்க, பார்க்கல இல்லை, கே கணக்கில் தானே போகுது. இவன் எம் கணக்கில் பார்க்குறாங்கல்ல, அந்த விரக்தி இருக்கலாம் இல்லையா? சோசியல் மீடியாவில் இவன் இவ்வளோ இது வரும்போது
அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற அந்த விரக்தியில் தான் இன்னைக்கு நிறைய பேர் சவுக்குக்கு எதிராக வந்து அள்ளி வீசுறாரு. ஆனால் வந்து அவர் நேற்று வந்து அந்த நீதிமன்ற காவலுக்கு காலையில் அழைச்சிட்டு வரும்போது இந்த பெண் காவலர்கள் வந்து அவரை வந்து தாக்குனதாகவும் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பெண் காவலர்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கேட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? நீதிமன்றத்தில் வந்து அவரே வந்து வாக்குமூலமாக இந்த மாதிரி என்னை வந்து அடித்தாங்க, என்னை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மை தானே? நிச்சயமாமா. அதாவது பெண் காவலர்கள் கோவைசிலேருந்து திருச்சி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, பெண் காவலர் கூப்பிட்டு வந்தாங்க, இது சங்கருக்கு அவமானம் அல்லது இந்த வழக்குக்கே அவமானம்னு சொல்லி நம்மலாம் சொல்ல முடியாது. காவலர்கள் அது பெண்ணா இருக்கு, அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா எனக்கு கூட வந்து எஸ்கார்ட்ல கூப்பிட்டு வரும்போது ஆண் காவலர்களும் இருப்பாங்க, பெண் காவலர்களும் இருப்பாங்க. சில பெண் காவலர்களும் இருப்பாங்க. சில நேரங்களில் எஸ்கார்டு ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பெண் காவலர்களை போட்டு கூப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல், அது எந்த மாற்றம் இல்லை. பட் அந்த பெண் காவலர்கள் நேற்று அந்த வேனுக்குள்ளே நடந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை நீங்கள் நெறியாளராக எந்த செய்தியாளரும் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலை. இப்போது சவுக்குக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் போய் எதுவும் ஃபோட்டோஸ் பிடிச்சி எடுக்கலை. இது போலீஸாக ஃபோட்டோ பிடிச்சி மீடியாவுக்கு அனுப்புகிறாங்க, சோசியல் மீடியாவுக்கு அனுப்புகிறாங்கன்னும் போது அங்கே அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மன உளைச்சலை டீஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அது பெண் போலீஸை விட்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான. ஆனால் அவர் பேசினதும் பெண் போலீஸை பற்றி தானே? இல்லை, பேசுனது பெண் போலீஸு, அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தான் வழக்கு போட்டிருக்கு. அதுக்காக பெண் போலீஸ் போட்டிருக்காங்கன்னு பொம்பளைங்களை வச்சு அடிக்கிறது என்பது சட்ட விரோதமானது, சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு செயல் இல்லை. பெண் போலீஸ் பெண்களை பற்றி பேசுனாங்களா? அவங்க அடிச்சாங்க இல்லை, பெண்கள் பற்றி தப்பாக பேசுனாங்களா? அதனால பெண் போலீஸ் விட்டு டீஸ் பண்ணு, பெண் போலீஸ் விட்டு அசிங்கப்படுத்து, பெண் போலீஸ் விட்டு அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் வந்து சட்ட விதிக்கு உட்பட்ட செயல் இல்லை. அது தெருவில் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு பொம்பளை நீங்கள் திட்டினா 10 பொம்பளைங்க சேர்ந்துட்டு திட்டுறது அடிக்கிறது அது வேறு விஷயம். இது வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் காவல்துறை நீங்கள் போது அவன் பேசின பேச்சுக்கு உண்டான குற்றத்தை எழுதி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டிங்கன்னு போது அது சம்பந்தமாக நீங்கள் என்ன அவனை தொந்தரவு பண்ணாலும் அது சட்டவிரோதமான செயல். ஏங்க இதே தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பெண்களை வந்து 4-5 பேர் சேர்ந்து நாதாரிங்க சேர்ந்து சிறுமியை கற்பழித்து கொன்ன வழக்குகளெல்லாம் கூட நடந்திருக்கு. அது போன்ற வழக்குகளில் கூட நீங்கள் இப்படி ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ராஜேஷ் தாஸ் என்கின்ற ஒரு டிஜிபி ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரையே வந்து பாலியல் இது பண்ணாருன்னு தண்டனையே கொடுக்கப்பட்டிருக்கு, 3 ஆண்டு தண்டனை. அது போன்ற நபர்களுக்கு கூட நீங்கள் இப்படி செய்யலை. அப்போது சவுக்கு சங்கரை நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது ஒரு விதமான அரச பயங்கரவாதமாக தான் பார்க்கணும். ஆனால் வந்து அரசு இதில் வந்து என்னென்ன பண்ணுறதுக்கு இருக்குது? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வழக்குக்கு அவரை கொண்டு வராங்க. ஆனால் அவரே வந்து நீதிமன்றத்தில் வந்து என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இது அவரோட இமேஜை பாதிக்காது என்ன வெளியே? எப்படி தெரியுமாமா, இப்போ இவங்க பண்ணாங்க இல்லையா அந்த பெண் போலீஸை வச்சு ஒரு பெண்ணு இப்படி நோண்டுது காலால் பார்த்தீங்கல்ல, இவங்க புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தான். இன்னொரு பொண்ணு ஃபோட்டோ எடுக்குது, இன்னொரு பொண்ணு இப்படின்னு பெண் போலீஸ். அப்போ இது இன்னைக்கு பெண் போலீஸை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரி சொன்னான்றதுக்காக சில பேர் அப்படி செய்யலாம், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சட்டவிரோதமானது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஹியூமன் ரைட்ஸில் போய் இதை பாருங்கள், எல்லா பெண் போலீஸுக்கும் நேம் இருக்கணும், நம்பர் இருக்கணும். அதுதான் ஒரு கோர்ட்ல இல்லை, நேமும் இல்லை நம்பரும் இல்லை, புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலரை வச்சு இப்படி என்னை வந்து டீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் போட்டால் இது உடனே இன்றைக்கே நாளைக்கே வராது, புரியுதுங்களா? இது ஒரு 2 வருஷம் கழிச்சு வரும். அந்த 2 வருஷத்தின் போது எந்த அதிகாரி இப்படி செய்யுங்கம்மான்னு சொல்லி இந்த பெண் காவலர்களை சொன்னாங்களோ அந்த அதிகாரி இருக்கானா, ரிட்டையர்ட் ஆகிறானோ இல்லை எங்கே போயிடுவான், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாதிக்கப்படுறது இந்த பெண் காவலர்கள் தான். இல்லை, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்னன்னா, அவர் வந்து இந்த பெண் காவலரோட நம்பர்லாம் கேட்டாங்க. அதாவது இவருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்போனண்ட்டாக வச்ச ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா, பெண் காவலரோட நம்பர்லாம் கேட்டார், பேரெல்லாம் கேட்டார், எங்களை வந்து மிரட்டுவாங்க, இவர் வந்து வெளியே வந்தாருன்னா எங்களை மிரட்டி எங்கள் மேலே திரும்ப குறைகளை சொல்கிறதுக்காக தான் வந்து அதை கேட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதுக்கு நீங்கள் அவரோட நண்பர் அதெல்லாம் தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசி இருக்காரு அப்படின்னும் போது ஏன் நிறைய காவலர்களை வந்து தவறாக பேசியிருக்காரு. இப்போ இந்த வழக்கே வந்து காவலர்களை தவறாக பேசினதுக்கு தானே 7 இடத்துல போடப்பட்டது, 7மே காவலர்கள் தானே போட்டாங்க. சரி, ஒரு குற்றத்துக்கு 7 வழக்கு ஏன் போடுறீங்க? இது வந்து அவர் வந்து ஒரு தனிப்பட்ட பேர், அதாவது வந்து இப்போ தடா ரஹீம் அப்படின்ற பேரையோ இல்லை வந்து இன்னொரு பேரையோ அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல, பெண் போலீஸார்களே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டார். அப்போ 7 இடத்துல இல்லை 700 இடத்துல கூட போடுவாங்களே.
அது எப்படி போடும்? சட்டத்துக்கு முரணாக செயல்பட முடியாது இல்லையா? சட்டத்துக்கு முரணா செயல்பட முடியாது. ஆனா எந்தெந்த பெண் போலீஸ்க்கு வந்து அது வந்து பெரிய அவமானமா பட்டதோ அவங்க எல்லாரும் தானே கேஸ் போட்டிருக்காங்க. அதுதான் அப்படி கோர்ட் எதையுமே டிஸ்மிஸ் பண்ணலையே. கோர்ட் எந்த ஒரு கேஸையுமே ஏழையுமே டிஸ்மிஸ் பண்ணலையே. ஏன் சொன்னா கோர்ட் அதுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி. விசாரணைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி போட முடியாது. ஹைகோர்ட்ல ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டா எல்லாம் முடியுது. ஒரு வழக்கு ஒரு தண்டனை தான். இப்போ இங்க ஒரு கொலை நடக்குது, திருச்சியில ஒரு வழக்கு, தஞ்சாவூர்ல வழக்கு, மதுரையில ஒரு வழக்கு. கேட்டா இந்த இதுக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு, என்னுடைய மனசும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கும் நான் வந்து ஆளாகி இருக்கேன் இந்த வேதனைக்கு அப்படின்னு சொல்லி ஊரு ஃபுல்லா வழக்கு கொடுத்தானா அந்த வழக்கை ஏத்துக்கிறது எவ்வளவு ஒரு கேளிக்கையா பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த வழக்கு. இன்னைக்கு வந்து எப்படின்னா, இப்போ நீங்க உட்காந்துறீங்க, நான் இந்த டீ எடுத்து கொட்டிடுறேன், உங்க மேல கொட்டிடுறேன், அழுக்கு கரை ஆயிடுது. ஆனா இந்த கரை துவைச்சா போயிடும், ஆனா அது வெளியும் கரை தானே அது. அதே மாதிரி தான் காவல்துறை இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்படக்கூடிய வழக்குலாம் அந்த நிலை தான். குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இப்ப 6 மாதம் வந்து ஒரு குண்டாஸ் என்பது தடுப்பு காவல்மா. ஒருத்தன் உடனே ஜாமீன்ல வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வழக்கு, ஆனா இப்ப 6 மாதத்துக்கு அவரால் வெளியே வர முடியாது. அதாவது 6 மாசம்ன்றது குண்டாஸ்ன்றது 1 இயர், 1 வருஷம் தடுப்பு காவல் குண்டாஸ்ன்றது. ஆனா 45 நாள்லயே வந்து அட்வைசரி போர்ட்ல நிப்பாட்டுவாங்க. ஒரு கால அட்வைசரி போர்ட்ல வந்து ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. மேபி அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா ஹைகோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணுவாங்க, ரிட் போடுவாங்க. ரிட் போட்டு இவர் மீது குண்டர் சட்டம் போட்டு தப்புன்னு சொல்லுவாங்க. அது விசாரிச்சு அப்போ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வெளியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான பேருக்கு குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க. அந்த லட்சத்துல ஒரு நபருக்கு கூட குண்டர் சட்டம் போட்டது சரி அப்படின்னு சொல்லி 1 வருஷம் முழுமையா இருந்தது யாருமே இல்லை. ஒரு சிலர் அந்த குண்டர் சட்டம் போட்டு குண்டர் சட்டம் இது முடிஞ்ச பிறகு கூட அவங்களால வெளியே வர முடியாது, பணம் காசு இருக்காது, வக்கீல் வச்சு பெயில் எடுக்க முடியாது. அது போன்ற நபர்கள் வேணா சிறையில் இருப்பானுங்க. சில பேர் அப்பீலே பண்ண மாட்டான். குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா வசதி இருக்காது, குண்டர் சட்டம் அந்த 1 வருஷம் கழிச்சு வெளியே வருவான். இதுதான் நிலையை தவிர இதெல்லாம் 6 மாதம் 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள அட்டம்ப்டே குண்டர் சட்டம் ரத்தாயிடும். ஏன்னா குண்டர் சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? கள்ளச்சாராயம், விபச்சாரம், இது போன்ற விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. நீங்கள் அரசியல் பழி வாங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குண்டர் சட்டம் போட்டிங்கன்னா இதுவே சட்டவிரோதமான செயல். இது நீதிமன்றம் என்ன பண்ணுவான்? போலீஸையும் திமுக அரசையும் கூப்பிட்டு ஒரு கொட்டு கொட்டி போடா அப்படின்னு சொல்லி தூக்கி அடிப்பான். இதுதான் நடக்கும். இன்னைக்கு இப்போ நான் சொன்னேன், தீயை கொட்டிட்டா கரை இருக்கும், கழுவுனா போயிட போகுது. ஆனால் அது வெளியும் கரை தானே அது. அதே மாதிரி தான் சங்கர் மீது இப்போ நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் பாஸ் பெட்டிஷன் போட்டு ஒரே வழக்கு தான் அது. அந்த ஒரு வழக்கு தான் ஒரு நீங்க அத்தனை கோர்ட்லயும் போய் ஆஜராகி அத்தனை வழக்குலையும் வந்து ஒரு வழக்குல வந்து 2 வருஷம் தண்டனை, ஒரு வழக்கு 1 வருஷம் தண்டனை, இன்னொரு வழக்குல 3 மாசம் தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ஹைகோர்ட்ல போடுவாங்க. அது வரையிலும் அலைக்கடிக்கணும், ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தணும், ஒரு விதமான அரச பயங்கரவாத அடக்குமுறைகள் இதெல்லாம். இப்போ வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களோட மனைவி வந்து நேற்று வந்து சிஎம்மோட அந்த ஸ்பெஷல் செல் அதை வந்து இப்போ அங்கே போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு வந்து நாங்கள் தார்மீகமாக இதுக்கு மன்னிப்பு கேட்குறோம், அவரை வந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அவருக்கான மன்னிப்பு இதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க சிஎம்ஏ நேராக அதாவது சிஎம்மோட ஸ்பெஷல் செல்லை வந்து சந்திச்சிருக்காங்க நேற்று தலைமைச் செயலகம் போயிட்டு. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஃப்ளிக்ஸு இப்போ நீங்கள் உட்காந்து கேள்வி கேட்குறீங்க, என்ன சம்மந்தமாக கேட்குறீங்க? நான் ஒரு கொள்கைவாதின்னு தெரியும் உங்களுக்கு. என்ன கொள்கை? இது அரச பயங்கரவாதமாக தொடர்ந்து இவர் பல ஊடகங்கள் பேசிட்டு வர்றாரு. இவரை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்கணும்னு நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் நான் என் நிலையிலேருந்து மாற்றிக்கவே இல்லை இல்லைங்களா? என் நிலையிலேருந்து மாற்றிக்கல. நான் உறுதியாக அந்த நிலையில பேசுகிறேன் போது, அப்போ நான் பேசுகிற பேச்சு மீது வழக்கு தொடுக்கணும்னா என் மீது வழக்கு தொடுக்கலாம், உங்களை தொடுக்கக்கூடாது. இதே சட்டவிரோதமாக. ஃபிலிக்ஸுக்கும் அப்படி தான். அது சங்கருடைய கோணத்தில் அவர் பேசுகிறப்பல சங்கர் பேசுறது தவறுன்னு சொன்னால் அவர் மீது வழக்கு. ஆனால் சங்கர்கிட்ட பேசுனது நீங்கள் ஆமோச்சிங்க, வரவேற்றீங்க, நீங்கள் வந்து வெல்கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாங்க பற்றில. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தை முடக்குவதற்குண்டான செயல்பாடு, திமுகவோட செயல்பாடு. வேற என்ன? ஏங்க பொம்பளை போலீஸை தப்பாக பேசிட்டான், வழக்கு போட்டீங்க. வீடு ஏன் சோதனை? இவர் நம்ம சவுக்கு வீடு ஏன் சோதனை? சவுக்கு ஆஃபீஸ் ஏன் சோதனை? சோதனை பண்ணிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டீங்களே, ஏன் அள்ளிட்டு போனோம்? ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. அந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் கொடுத்து இவருடைய வீடை நாங்கள் சோதனை பண்ணோம் சொன்னால் அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் ஏதாவது அல்லது ஏதாவது பொருட்கள் இருந்தால் தான் எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. வீட்டில் வச்சு இந்த 2 லட்ச ரூபா காசை கூட எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் வீட்டில் 2 லட்ச ரூபா காசு வைக்கக்கூடாதா?
வைக்கலாமே, தவறு. அப்போ ஏன் சவுக்கு சங்கர் வீட்டிலேருந்து 2 லட்ச ரூபாய் சீஸ் பண்ணிட்டு போகிறீங்க? அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமாக சங்கரை ஒழிக்கணும், முடக்கணும்னு பார்க்குது. இப்போ எனக்கு இதுலயே வந்து இப்போ கேளுங்க அதே மாதிரி வந்து சரி சங்கராச்சும் பேசினார், அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக ஏதோ காவல்துறை சில பேர் செய்யலான்னு சொல்லி மேபி நினச்சிக்கலாம். ஃபிளிக்ஸ் என்ன அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி சென்னை போலீஸ் கமிஷனருடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வருது. அதை பார்த்துட்டு அவர் ஹைகோர்ட்டில் ஒரு ஏபி போடுறாரு. அதாவது ஏபின்னா ஆன்டிசிப்டி பெயில், முன்ஜாமீன் போடுறாரு. அப்போ நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார், வழக்கை திங்கக்கிழமை தள்ளி வச்சுக்கிறாரு. தள்ளி வச்சுட்டு அவருடைய கருத்தாக சிலது சொல்கிறாரு. எப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து உடனடியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம உடனடியாக ஒரு முடிவு இது பண்ண கொண்டு வரணும். ஏன் சொன்னால் இதில் வந்து பேசுகிறவங்க மட்டும் இல்லை, பேச வைக்கிறதுக்காக சில பேர் அப்படி பண்ணுறாங்க. அதை ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக சில பேர் அப்படி பண்ணுறாங்க. அவங்க மீது வழக்கு தொடுக்கணுன்ற மாதிரி அவருடைய கருத்து தான், தீர்ப்பு இல்லை, கருத்து. அது போல் கருத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கருத்து இருக்குது. நீதிபதிகளுடைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொன்னார், தீர்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது சொல்லிடுறாரு. இந்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ் கவுன்சிலை சந்தித்து நம்ம முறையிடுவோம்னு சொல்லி டெல்லிக்கு போகிறாரு. அப்போது தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா காவல்துறை டெல்லிக்கு மோப்பம் பிடிச்சி அவரை கைது பண்ணுறாங்க. சரி கைது பண்ணிட்டீங்க, அதெல்லாம் உண்மை, கரெக்டு, ஓகே. அதாவது ஏபி எங்கே கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நீங்கள் அவசரப்பட்டு கைது பண்ணிட்டீங்க. நீங்கள் கொண்டு வரணும்னா ஃப்ளைட்டில் தான் கொண்டு வரணும். ஆனால் அவருக்கு பெயில் ஏன்னா கிடைக்கல? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃப்ளைட்டில் தான் கொண்டு வரணும். அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரெயினில் கொண்டு வரீங்க. அது ட்ரெயினில் கூட ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு. ஏன்னா திருட்டு வழக்கில் ஒருத்தன் கைது பண்ணால் கூட வேறு மாநிலத்தில் ஃப்ளைட்டில் தான் கொண்டு வருவாங்க. சமீபத்தில் கூட கொளத்தூரில் ஒரு பையன் வந்து ஒரு நகைக்கடையில் வந்து கொள்ளடிச்சு ராஜஸ்தான்கார பையன் நாதராம் ஜாட்டின்னு ஒரு பையன், அவனை கூட ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது ஃப்ளிக்ஸை வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில், அதாவது ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கூப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தனை கைது பண்ணி 24 மணி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது இது மன உளைச்சலுக்கு உண்டாகிறது. 24 மணி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்கள் வரத்துக்கே 30 மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு டெல்லியிலேருந்து. ஒன்று. ரெண்டாவது அந்த 2 நாள் உங்களுக்கு அந்த நபருக்கு ஒன்று ஃபோனெல்லாம் நீங்கள். ஆனால் அவர் டெல்லிக்கு போனது வந்து யாரையோ சந்திச்சு இந்த கேஸை வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து போனார் அப்படின்றலாம் சொல்லப்படுது. இருக்குங்க, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, என் மேலே போட்டது தவறுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கலாம். அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ அவர் அது கொண்டு வரும்போது அவருக்கு உடல் ரீதியாக பலகீனம், ரெண்டாவது குடும்பத்தாருக்கு பேச முடியாது, ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, சாப்பாடு, அதுவும் நார்த் இந்தியாவிலேருந்து வர ட்ரெயினில் வந்து நீங்கள் உட்காந்துருந்தால் உங்களை இடிச்சிட்டு இன்னொருத்தன் வந்து உட்காருவான், நிற்பான், இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ இந்த 2 நாள் 3 நாள் அவருக்கு விதமான மன உளைச்சல் ஏற்படுத்தணும். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தாருக்கு ஏற்படணும். அவருக்கு அந்த 2 பேருக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நமக்கு கூட ஏற்படணும். இனி யாரும் இது போல் திமுக அரசுக்கு எதிராக எவனும் பேசக்கூடாது. பேசினா என்னடா நிலை? அவர் திமுக அரசுக்கு எதிராகவே பேசலைங்க. நீங்கள் ரெட்பிக்ஸை சரியாக காட்டல. இல்லை, திமுக அரசுக்கு வந்து அந்த பேர் பேசலைங்க. ஆனால் அது போன்ற கருத்து உள்ள நபர்களாக கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. அந்த இது வெறி. இப்போ நீங்களாம் பேசுறீங்கன்றதுக்காக உங்க மேலெல்லாம் இருக்க வெறுப்பை வந்து ஃபெலிக்ஸ் அவர் மேலே காமிச்சிட்டாங்க. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 ஊடகம், மற்றதெல்லாம் யூடியூப் நிறைய இருக்குது. இந்த 2 யூடியூப் மட்டும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இது 2 சவுக்கு மீடியா. ஆமாம், அவங்க 2 பேரும் வந்து அதை எடுத்து அண்ணாமலை பேசுகிறாங்க இல்லைங்க, அதை எடுத்து அதிமுக பேசுது இல்லைங்க, அதுதானே உங்களுக்கு மன உளைச்சல். அப்போ இது முடக்கணுன்றது. அப்போ சங்கரை முடக்கும் போது கூடவே ஃபிளிக்ஸையும் முடக்கணும் அப்படின்றது தான் திமுகவுடைய திட்டம். அதுக்கு தான் இந்த அளவுக்கு மன உளைச்சல். சரி, கொண்டு வந்தீங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க, அவராச்சும் நீதிமன்றம். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் வாரண்ட் வந்து அந்த பொம்பளை பாவம், அந்த அம்மா ஃபிளிக்ஸுடைய மனைவி, இதுக்கு முன்னாடி காவல்துறையுடைய கிட்ட சரியாக பேசுனது கூட இல்லை, விசாரணை கூட எதிர்கொள்ளாத நபர்கள், இது போன்ற ஒரு அடக்குமுறையை எதிர்கொள்ளாத நபர்கள், கை கால் நடுங்குது அந்த அம்மாவுக்கு. நான் போயிருந்தேன், நான் போயிருந்தேன், அவங்க வீட்டுக்கும் போயிருந்தேன், அவங்க ஆஃபீஸுக்கு, வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தேடி துறவி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த அம்மா பேரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதெல்லாம் கோர்ட்டில் ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குவாங்க, அதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது. அவங்க பண்ணது சட்டவிரோதமான செயல்னு வாங்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது ஒரு பெண் எப்படி மன ரீதியாக பலவீனமாவா சொல்லுங்கள்? கணவனை கைது பண்ணிட்டாங்க, வீட்டிலேருந்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆஃபீஸில் போய் ஒரு கேமரா விடாமல் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாங்க. கேமராக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? கேமராவுக்கு கம்ப்யூட்டருக்கு என்ன சம்மந்தம்? இல்லை, அதில் தான் வந்து அந்த கேமராவில் தான் வந்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. அதனால் அந்த மெமரி கார்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். அது சட்டம் தானே? அது என்னங்க சொல்றீங்க? இல்ல, அது சட்டம். இப்போ ஒரு ஃபோன்ல இருந்து இதுதான் ஊடகத்துக்கு எதிராக திமுக நடத்துகிற மறைமுக போரா தெரியுது எனக்கு.
அரச பயங்கரவாதமாக தெரியுது. அது செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் அங்கே எதுனா இருந்துன்னா, கேமரா இருந்துன்னா, அங்கே எதுனா லேப்டாப் இருந்துன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து மறுபடியும் ரெட்ஃபிக்ஸ் வந்து இயக்குவாங்க. ஃபிலிப்ஸ் இல்லைனா கூட இயக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நடந்துட்டு தானே இருக்கு இப்பயும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் நிற்கிறோங்க. அநியாயத்தின் உச்சங்க அதெல்லாம். வழக்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்க எல்லாமே எடுத்துகிட்டு போகிறீங்க. வீட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அது போன்ற பெண்ணு அவங்க வந்து சிஎம் செல்லுக்கு லெட்டர் கொடுத்தாவோ அல்லது என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் கணவர் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறதோ, அது சாதாரண மனுஷன் எவன் இருந்தாலும் அந்த வேலை செய்வான். இந்த அளவுக்கு அரசு அடக்குமுறையை ஒரு தனி மனிதர்கள் மீது ஏவனா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அவங்க எந்த நிலைக்கும் போவாங்க. வருங்காலத்தில் வந்து இந்த வழக்கு எப்படி போகுதுன்றது உங்ககிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றிண்ணே. நன்றி. வாழ்த்துக்கள்.